டாக்டர்கிட்டலாம் நம்ம போனோன்னு வச்சுங்க, சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் நீங்கள் டெய்லி வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர் சொல்கிறது ஒரு விதத்தில் இன்னும் கரெக்ட் தான். இருந்தாலும் அந்த வாக்கிங் போகிறது சில பேர் 40 நிமிஷம், ஒரு ஹவர் அப்படின்னு போவாங்க. நல்லா பிரிஸ்காக வாக் பண்ணணும்லாம் டாக்டர் சொல்லுவார். அப்படி இருந்தும் கூட அந்த பிரிஸ்க் வாக்கு யார் யார் போகணும், யார் யார் போகக்கூடாதுன்னு ஒரு வரமுறை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா சில பேர் அவங்கவுங்களுடைய உடம்பு தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் வாஸ்ட்டாக வாக்கிங் போகிறாரு, அவரை விடக்கூடாதுன்னு நாமளும் முண்டி அடிச்சுக்கிட்டு வாக்கிங் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய அனுபவமாக இருக்குது. இதுக்கு தான் சார் ஒரு இன்சிடெண்ட் சமீபத்தில் என் கண் கூட பார்த்தேன். என்னுடைய ஒரு உறவினர் ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காரு. முறைப்படி ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துருக்கிறாரு. கரெக்டாக செக்கப்பு எல்லாம் பண்ணுறாரு. ஒழுங்காக வாக்கிங் போயிட்டுருக்காரு. அவங்க சொல்கிற டேட்டில் செக்கப் பண்ணிகிட்ருக்காரு. இருந்தும் பாருங்கள், அவருடைய அந்த வாக்கிங்கே அவருக்கு ஒரு யமனம் மாறிடுச்சு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, கிரவுண்டில் அன்றைக்கின்னு பார்த்து எல்லாரோடையும் சேர்ந்து கொஞ்சம் ஸ்பீடாக நடந்திருக்கிறாரு. ஒரு 2 ரவுண்டு கூட நடந்திருக்க மாட்டார். அவ்வளோதான். வந்தார், ஒரு 7:20 வரைக்கும் வந்தார், உட்கார்ந்தார், நடந்தார், அப்படியே உட்கார்ந்தார். ஒரு 5 நிமிஷம் கூட கிடையாது. அவ்வளோதான், அவர் இறந்து போயிட்டார். இதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள்? அவர் முறைப்படி செக்கப் பண்ணுறாரு, முறைப்படி டேப்லெட்லாம் எடுத்திருக்காரு, அவர் எல்லாம் செஞ்சுருக்காரு. இருந்தும் கூட அவருக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு. அது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. இத்தனைக்கும் அவருக்கு பெரிய வயசாக இல்லை, சின்ன ஏஜ் தான். அவருக்கு ஏஜ் இன்னும் அவ்வளோவா ஏஜ் கிடையாது. ஒரு 52-53 இருக்கும். அதுதான் அவருடைய ஏஜ். என்ன பண்ணுறது பாருங்கள். அதாவது அதனால தான் இந்த எக்ஸசைஸு செய்கிறது, வாக்கிங் செய்கிறதுங்கிறது நம்ம எல்லாமே ஒரு அளவோடு இருக்கணுங்கிறதுக்கு இது நமக்கெல்லாம் ஒரு பாடங்க. அதனால் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, வாக்கிங் போங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் அளவுக்கு மீறி இளைய சமுதாயம் கூட ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ்லாம் ரொம்ப ஓவராக செய்யாதீங்க. அதுதான் என்னுடைய ஒரு அனுபவ பாடமாக இருக்குது. எனக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.